ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வாரம் தவறாம போய் உன் புருஷன் வந்திருக்கிறாரான்னு பாத்துட்டு வருவியே, போகல? இல்லைங்க, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த பாட்டியும் இறந்து போயிடுச்சு. விவரம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்து வச்சவளா இருந்தா அவர் என்ன தேடி வருவார். நிச்சயமா நீ கொடுத்து வச்சவதான், கவலைப்படாத. ஆயா வந்துட்டியா அம்மா? நாகு கார் ரெடியா தான் இருக்குது. ஆமா, என்ன பாரு, பாப்பா வண்டியில இருக்கும்போது நீ வேகமா ஓட்டக்கூடாது. ஐயோ, அது உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என் கார் எப்பவுமே அக்சிலேட்டர் மேலதான் இருக்கும், பிரேக் மேலதான் இருக்கும். அதானே கேட்டேன். அது ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்க கூடாது. தெரியும். அப்போ இதுக்கு முந்தி கேட்டிருக்க, நீ கொடுத்திருக்க இல்லையா? கேட்டிருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா கொடுத்ததா ஞாபகம் இல்ல. மீறி கொடுத்த ஐயா கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். எனக்கு ஏன் ஆயா வீடு, அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ கவலைப்பட. பாப்பா பிறந்த நாள், அதுவுமா பச்சை காய்கறி, நல்ல சகுனம். என்னது பூரையும் கத்திரிக்காய்? இது என்ன, நம்ம தோட்டத்து காய் தானே? இல்ல, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர. நம்ம தோட்டம் என்னாச்சு? நம்ம தோட்டம் தான் காஞ்சு போச்சே, புல்லு கூட விளைய மாட்டேங்குது, ஒரே கல்லு. அப்படியே 1-2 விளைஞ்சாலும் திருட்டு போயிடுது. திருட்டு போற சமாச்சாரம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அங்கதானே இருக்கிறா. ஐயா, அப்ப அந்த அருவா மீச ஆரம்பம் கதி என்னாச்சு? ஐயா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இவ்வளவு போட்டுருக்காரா? அந்த அறிவாள் மீச தங்கச்சி தான் இருப்பான். அவன் தங்கச்சியாது நம்பவே முடியலையே. அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க கழுத்த வரைக்கும் போடுறது, இதுகிட்ட கொஞ்சம் பேசினா முதுகு வரைக்கும் போடுறது. எப்படியோ காய்கறி நல்லா இருக்குதோ இல்லையோ கொண்டு வந்தது. ஆமா, அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன், நான் நாங்க பார்த்ததே இல்லையே. நான் ஊர்ல வந்து 1 மாசம் தானே ஆகுது. ஓஹோ, அப்ப இனிமே வந்து அடிக்கடி பாக்கலாம்னு சொல்லு. ஆயா இத பாரு, எப்பாவதுதான் தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், இனிமே எப்பாவதுதான் வீட்டுக்கு வருவேன். என்ன தப்பா நினைக்காத, செக் பண்ணணும். அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, கிணறு இருக்குது, இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டுறதுன்னா இதுல ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த காரை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா அந்த தோட்டத்தை பத்தி தெரியும். அது சாதாரண மண் இல்ல, பொண்ணு கண்ணுல ஒத்திக்கணும். உப்பை தவிர பாக்கி எல்லாமே விளைஞ்சது. சிறு வயசுல நான் குழந்தையா இருக்கும்போது தவழ்ந்த இடம், நான் புறாண்டதை பார்த்தேன். முதலாளி ஐயா, ஆஹா சுட்டி போய இவன் இங்க இருக்கப்படாதுன்னு கையோட வீட்டுக்கு கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் டிரைவர் ஆனேன். அங்கயா ஒண்ணு விளையலங்கிற போற போக்க பார்த்தா நான் மறுபடியும் தோட்டத்துக்கே போக வேண்டிய நிலைமை உண்டா இருக்குது. நாகு, முதல்ல என்ன காலேஜ்ல கொண்டு போய் விட்டு டைம் ஆயிடுச்சு. பாத்தியா, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ புறப்படு. ஜாகிரதையா போயிட்டு வாமா. வீட்டுல ஐயா.